நாம் எடுத்துக்கொள்வோம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும், மனுஷரால் கூடாது. மனுஷனால் எதுவுமே செய்ய முடியாது, நம்மால் எதுவுமே செய்ய முடியாதுதான். we are all limited. எல்லாமே கொஞ்சம் தான் நமக்கு. புத்தி கொஞ்சம், அறிவு கொஞ்சம், பலன் கொஞ்சம், சத்துவம் கொஞ்சம், பணம் கொஞ்சம், திறமை கொஞ்சம், எல்லாமே கொஞ்சம் தான். we are all limited. ஆனா unlimited, அதாவது எதுவுமே ஒரு அளவுகோலால அளக்க முடியாதவரை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. he can do anything. ஆண்டவராகிய கர்த்தரால், இயேசுவால் எல்லாம் கூடும். ஒரு செகண்ட்ல, ஒரு நொடி பொழுதுல, ஒரு சொடுக்கு போற நேரத்துல சூழலை இந்த இயேசுவால் மாற்ற முடியும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். everything seems too big. எல்லாமே நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கு. நம்முடைய பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது, நம்முடைய வியாதிகள் பெரிதாக இருக்கிறது, நம்ம சந்திக்கக்கூடிய சவால்கள் அது பெருசா இருக்குது. எல்லாமே பெருசுதான். பிள்ளைகள் படிக்கும் போது அந்த பாடங்கள் கூட பெருசா இருக்கு. ஐயோ, இவ்வளோ பாடங்களா, எப்படி நான் சொல்லி கொடுக்க போறேன், இந்த காரியத்தெல்லாம் எப்படி நான் செய்ய போறேன், எப்படி இந்த ஃபீஸ் கட்ட போறேன், எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு காரியத்தை வேணாலும் செய்ய முடியலையே, இது ரொம்ப பெருசா இருக்குது. எல்லாமே பெருசா தான் இருக்கும். ஹல்லேலூயா. But there is a God who is bigger than anything and everything. ஒரு தேவன் இருக்கிறார், அவர் எல்லாத்தை விட அவர் ரொம்ப பெரியவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கையில ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையினால சமாதானத்தை இழந்து ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். நீங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி, உங்களை ரொம்ப சிரமப்படுத்தி, உங்களை ரொம்ப கீழே தள்ளி வச்சிருக்குது. உங்களுக்கே உங்களை பிடிக்க மாட்டேங்குது, உங்களுக்கே உங்களை குறிச்சா ஒரு வேதனை, உங்களுக்கே உங்களை குறிச்சா ஒரு கண்ணீர், உங்களை குறிச்சே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எதிர்கொள்ளுகிற உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிப்பட்ட நிலையில உங்களை கொண்டு வச்சிருது. யாரை பார்த்தாலும் இவங்க வேஸ்ட்டுங்க, இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, இவங்க எப்பவுமே இவங்க பிரச்சனை தான், எப்பவுமே இவங்க வீட்டில் இவ்வளவு சண்டைகள் தான், எப்பவுமே இந்த குடும்பத்துல ஒரு முன்னேற்றம் வராது, எப்ப பார்த்தாலும் சண்டைகள், எப்ப பார்த்தாலும் நிம்மதி இல்லாத தன்மைகள், ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. உங்களுக்குள்ளேயே அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் ஒருவேளை கடந்து இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தால், சகோதரா சகோதரி, தாவீது என்று ஒரு மனிதன் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்க முடியும். பல முறை அந்த நபரை நாம் படித்திருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில அவர் எதிர்கொள்ளாத பிரச்சனையே கிடையாது. அத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டார். தன்னுடைய சொந்த அப்பா அவரே இந்த தாவீதை ஒரு பொருட்டா கூட அவரு எண்ணல. எல்லா பிள்ளைகளையும் கூப்பிடுறாரு, ஆனா இந்த தாவீதை அவர் கூப்பிடல. எல்லாரும் ஒரு விருந்துக்கு அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அந்த இடத்துல தாவீது இல்லை. ஏன்? அவன் வேஸ்ட்டுங்க. அவன் என்னங்க பண்ண போறான்? அவனுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அவன் எதுக்கு லாய்க்கு அப்படின்னா, ஆடுகளை மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு. சொந்த அப்பாவே அவனை அப்படிப்பட்ட ஒரு நிலையில வைத்திருந்தார். நீங்க பரிசுத்த வேதத்துல பார்த்தீங்கன்னா, அது மாத்திரமல்ல, தாவீதினுடைய சகோதரன் தாவீதை ரொம்ப உதாசீனப்படுத்துவான். 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல பார்க்கும்போது, அவன் மூத்த சகோதரன் எலியாப், அவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு அவன் கேட்கிறான், நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்று அவன் சொல்லுகிறான். அவன் சும்மா பார்க்க தான் வந்தான், ஆனா அது அவனுக்கு பொறுக்கல. அவனுடைய சகோதரன், தாவீதினுடைய சகோதரனுக்கு, மூத்த சகோதரனுக்கு பொறுக்கல. அவன் திட்டுறான், எதுக்கு வந்துட்டு இருக்கீங்க? டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, நீங்க நிக்கிறதே வேஸ்ட், இங்க நிக்கிறதே வேஸ்ட்ன்றான். அவங்க அப்பா அவனை வேஸ்ட்ன்றாரு, அவனுடைய சகோதரன் அவனை வேஸ்ட்ன்றாரு. நீங்க சவுல் ராஜாவை பார்க்கும்போது, சவுல் ராஜா ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த தாவீதை பார்த்து. நீங்க அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி அவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்களேன். நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அசல நீ ஏன் இங்க வந்த? உன்னால செய்ய முடியாது.
யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ். இதற்கு நீ லாய்க்கு இல்லை. அல்லேலூயா. இதற்கு நீ லாய்க்கு இல்லை. இதுதான் அவங்க அப்பா சொன்னார், நீ இதற்கு லாய்க்கு இல்லை. அவன் லாய்க்கு இருந்ததுன்னா அவனை கொண்டு வந்து வச்சிருப்பார். அவன் சகோதரன் சொல்ற, நீ எதுக்கு இங்க வந்த? நீ போய் ஆடுகளை விட்டுட்டு ஏன் வந்த? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஆடுகளை மேய்க்க தான் லாய்க்கு, இங்க வந்து இதை பார்க்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. சவுல் ராஜா சொல்றான், நீ இதற்கு தகுதி இல்லை. கோலியாத் தாவீதை பார்த்து அவன் ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை பாருங்களேன். பெலிஸ்தேன் சுற்றி பார்த்து, பெலிஸ்தேன்னா யாருன்னா அந்த கோலியாத். கோலியாத் இந்த தாவீதை சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமா இருந்தபடியினால் அவன் என்ன செய்யறான்? அசட்டப் பண்றான். எல்லாரும் அசட்டப் பண்றான். ஏன் அசட்டப் பண்ணா? சொல்லு, ஏன் அசட்டப் பண்ணா? அவன் வேஸ்ட்டுங்க, அவனால பண்ண முடியாதுங்க. அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு தகுதி கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு நிலை கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க. நல்லா கவனமா கேளு. யார் வேணாலும் எது வேணாலும் உன்னை பார்த்து சொல்லலாம். உனக்குள்ளாக ஆண்டவராகிய கர்த்தர் எதை வைத்திருக்கிறார் என்று யாராலையும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவராலும் பார்க்க முடியாது. சொந்த அப்பாவாலேயே பார்க்க முடியல, சொந்த சகோதரனால பார்க்க முடியல, அந்த தேசத்தின் ராஜாவால பார்க்க முடியல, இவனுடைய சத்துருவனால பார்க்க முடியல, யாருனாலையும் பார்க்க முடியல. ஆண்டவராகிய கர்த்தர் உனக்குள்ளாக என்ன வைத்திருக்கிறார் என்று ஒருவராலும் பார்க்க முடியாது. ஆனா ஒரு நாள் வரும், அந்த நாளிலே எல்லாரும் பார்த்து வியந்து போகிற அளவிற்கு உனக்குள்ளாக வைத்த தேவனுடைய பொக்கிஷம், உனக்குள்ளாக வைத்த தேவனுடைய அபிஷேகம், உனக்குள்ளாக வைத்த பரிசுத்த தேவனுடைய மகிமை, உனக்குள்ளாக வைத்த பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் எல்லாரும் பார்க்கும்படியாக, வியந்து போகும்படியாக, ஆச்சரியப்படும்படியாக சொல்லுவாங்க. இது மனிதனால் கூடாதுதான், ஆனா இது எப்படி நீ நடந்தது, எப்படி இது செய்த, எப்படி உன்னால முடிந்தது என்று அவர்கள் வியந்து போகும்படியாக உனக்குள்ளாக வைத்த பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் உன்னிலிருந்து வெளிப்படுவார், உன்னிலிருந்து மகிமைப்படுவார். அந்த நேரத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, இது தேவனுடைய கரம், இது ஆண்டவருடைய கிருபை, இது கர்த்தர் உன்னோடு இருக்கிறதுனால. இது மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அந்த தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறதுனால இந்த காரியத்தை நீ இதை செய்து முடித்தாய் என்று எல்லாரும் சொல்லும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் அவர் செய்வார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இப்படிப்பட்ட சூழல் வரும்போது எல்லாரும் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழல், எல்லாரும் உன்னை வெறுத்து தள்ளக்கூடிய ஒரு சூழல், இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது தாவீது என்ன தெரியுமா செஞ்சாரு? அவர் அதை கண்டு ஓடல. அது அவருக்குள்ளாக, தனக்குள்ளாக அந்த வேதனையை, அந்த அவமானத்தை, அந்த நிந்தையை, அப்படிப்பட்ட சொற்களை அவர் உள்ள கொண்டு வரல. மாறாக அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? வசனத்தை பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் முடிய. அதற்கு தாவீது கோலியாத்தை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். எல்லாரும் உதாசீனப்படுத்துவான், எல்லாரும் உன்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க, மனுஷனால் இது கூடாதுதான் எல்லாம் சொல்லுவாங்க. நான் தாவீது சொல்றேன், மனுஷனால் இது கூடாதுதான், ஆனா நான் எப்படி வரேன்? நான் தேவனுடைய நாமத்தை கொண்டு உன்னிடத்துல நான் கடந்து வருகிறேன். அந்த தேவனுடைய நாமத்தை கொண்டு உன்னிடத்துல நான் கடந்து வரும்போது அந்த இடத்துல நான் செய்ய மாட்டேன், அந்த இடத்துல எனக்காக ஆண்டவராகிய கர்த்தரே முன்பாக கடந்து வந்து செய்வார். இது மனுஷனால் கூடாதுதான், ஆனால் என் தேவனால் கூடாததல்ல, என் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்துல வருகிற, ஆனா நான் எதுல வரேன்? என்னுடைய பலத்தினால வரல, என்னுடைய சத்துவத்தினால வரல, என்னுடைய முயற்சினால நான் வரல. நான் எப்படி வரேன்? இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உன்னிடத்திலே நான் வருகிறேன். 47ஆவது வசனத்துல அது சொல்றாரு பாருங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அது சொல்றாரு பாரு, நான் ஜெயிப்பதல்ல, என்னால செய்ய முடியாது, ஆனா எனக்குள்ளாக இருக்கிற அந்த ஆண்டவரால் செய்ய முடியும். என் சகோதரா சகோதரி, நீ எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் ரொம்ப பெரிதாக இருக்கலாம், நீ எதிர்கொள்ளுகிற சூழல் உன்னை வேதனைப்படுத்தும்படியாக செய்யலாம், எல்லா சூழலும் உன்னை அசிங்கப்படுத்தலாம். எப்படி தாவீதை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் தாவீதை உதாசீனப்படுத்தினார்கள், தாவீதை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் தாவீதை டிமோட்டிவேட், அவனுக்கு தோல்வியான காரியங்களை சொன்னார்கள். உன்னை சுற்றி என்ன இருக்கு? பயம் இருக்கா?
பற்றாக்குறை இருக்கா? வேதனை இருக்கா? தோல்வி இருக்கா? எது உன்னை சுற்றி இருக்கு? கடந்த காலத்தினுடைய சறுக்குதல் இருக்குதா? கடந்த காலத்தினுடைய தோல்வி உன்னை சுற்றி இருக்குதா? அது பார்க்க பார்க்க அந்த கடந்த காலத்தினுடைய தோல்வி, கடந்த காலத்தினுடைய ஏமாற்றங்கள், கடந்த காலத்தினுடைய கண்ணீர் உன்னிடத்துல பேசிக் கொண்டு இருக்குது. அது சொல்லுது, என்ன சொல்லுது? ஐயோ, உன்னால முடியாது. No, you cannot do it. எப்படி இது நடக்கும்? How is it possible? இது மனுஷனால் இது கூடாததுதான். என் சகோதர சகோதரி, அந்த மாதிரி நேரத்தில் இருந்து சொல்லணும், என்னால் கூடாதுதான், ஆனா எனக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரால் எல்லாம் கூடும். அவர் ஒரு நாள் கூட, ஒரு இடத்துல கூட அவர் தோல்வி அடைந்ததில்லை. அவர் வந்து நின்னா அந்த இடத்துல அற்புதம் கடந்து வரும். அவர் வந்து நின்னா அந்த இடத்துல சூழல் மாறிடும். அவர் வந்து நின்னா அந்த இடத்துல பரிசுத்த தேவனுடைய அக்கினியின் வல்லமை கடந்து வரும். அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதனை செய்கிறேன். அந்த தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார். அவரை கொண்டு இந்த சூழலுக்குள்ளாய் நான் கடந்து வருவேன் என்று நீ சொல்லும் போது அந்த இடத்துல சூழல் வித்தியாசப்படும். Hallelujah. Every time when David uses the words of God, பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை தாவீது பயன்படுத்தும் போது ஒவ்வொரு முறையும் வித்தியாசமாய் பயன்படுத்துவார். சங்கீதத்தின் புத்தகத்துல 18ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை பார்க்கும்போது தாவீது அழகான ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருப்பாரு. என் பலனாகிய கர்த்தாவே, அது சொல்றாரு பாருங்க. அவருடைய பலன் எங்க இருக்கு? ஆண்டவர் இடத்துல இருக்கு. என் சகோதர சகோதரி, நீ பலவீனத்தோடு ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம். சரீரத்திலையும் பலன் இல்லை, மனசுலையும் பலன் இல்லை, சோர்வா இருக்கிற, வேலை செஞ்சு ஐயோ, என் வாழ்க்கையில நான் என்னதான் நான் செய்ய போறேன், அத்தனை முயற்சிகள் நான் செய்தும், அத்தனை வேலைகள் செய்தும் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, அத்தனை வேலைகள் செய்தும் என் கையில பணம் இல்லை, அத்தனை வேலைகள் செய்தும் அதற்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியலையே, நான் பலனே இல்லாத ஒரு நிலையில வந்திருக்கிறேன். சரீரத்திலையும் பலன் இல்லை, மனசுலையும் பலன் இல்லை. இந்த நேரத்தில் என்ன தெரியுமா சொல்லணும்? உன்னுடைய சூழலை பார்த்து, உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து என்ன தெரியுமா சொல்லணும்? என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கஷ்டத்துல இன்னும் அதிகமா ஆண்டவரை தேடுவேன், இந்த பாடுகளை இன்னும் ஆண்டவரிடத்தில் அதிகமாக நான் நெருங்கி வருவேன். இப்படிப்பட்ட சூழல் என்னை பயமுறுத்தி கொண்டு வந்தாலும், ஈட்டியோடு கேடகத்தோடு பட்டயத்தோடு என்னை சுற்றி கொண்டு இருந்தாலும், ஐயோ, யாருனாலையும் ஜெயிக்க முடியாது, எல்லாரும் ஓடிட்டாங்க, எப்படி என்னால ஜெயிக்க முடியும்? என் சகோதரா சகோதரி, உன்னால ஜெயிக்க முடியாது. ஆனா உனக்குள்ளாக இருக்கிற இந்த ஆண்டவராகிய கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் அந்த இடத்துல வந்து நின்னா அந்த சூழல் ரொம்ப வித்தியாசப்படும். அந்த காற்று, கடல், எந்த இயற்கை, எந்த பிசாசு, எந்த மனிதன், எந்த சூழ்நிலை, எதுவுமே அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. நீ சொல்ல வேண்டியது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் அதிகமா உன்னை நம்புவேன், இன்னும் அதிகமாக உண்மை நான் விசுவாசிப்பேன், இன்னும் அதிகமாக உண்மை நான் பற்றி கொள்ளுவேன், இன்னும் அதிகமாக உம்முடைய சமூகத்தை நான் நாடுவேன். எனக்கு கஷ்டமா இருக்குதா, இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய நான் ஓடி வருவேன். எனக்கு வேதனையா இருக்குதா, இன்னும் கர்த்தருடைய சமூகத்துல நான் இன்னும் இருக பற்றி கொள்ளுவேன். ஐயோ, எனக்கு பணமே இல்லையா, இன்னும் நான் அதிகமாக ஆண்டவரத்துல கொடுப்பேன். இன்னைக்கு காலையில ஒருவரை நான் பார்த்தேன். அப்போ வந்து ஒரு காணிக்கை கொடுத்த, நான் சொன்னேன், ஐயோ வேண்டாம், உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கு, என்ன நிலைமை என்று தெரியுது, உங்களுக்கு பிசினஸ் காரியத்துல நிறைய கீழே வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, இது வேண்டாம் சொல்றாங்க. அதுக்கு அந்த நபர் சொன்னாரு, கஷ்டம் அதிகமாகும் போது தான் அதிகமாக கொடுக்கணும்னு. நான் யோசித்து பார்த்தேன், இந்த வார்த்தை எப்படி அவரால் சொல்ல முடியுது? அல்லேலூயா. When you have the word of God into you, பரிசுத்த தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளாக நீ வைக்கும் போது, நீ கஷ்டத்தோடு, வேதனையோடு, பயத்தோடு, பலவிதமான போராட்டத்தோடு இருக்கும்போது உள்ள நீ வைத்த அந்த வார்த்தை உனக்குள்ளாக அது வெளியே வந்து உனக்காக அது யாவையும் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த பரிசுத்த வார்த்தையை நீ உனக்குள்ளாக உட்கொள்ளும் போது, இந்த வார்த்தையை உனக்குள்ளாக நீ வைக்கும் போது, உன்னுடைய சூழலுக்குள்ளாக நீ போகும்போது உனக்கு முன்பாக அந்த வார்த்தை கடந்து வரும். ஏதோ தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக என்ன செய்கிறாரு? அவர் கடந்து வருகிறார். அவருடைய சூழலை மாற்றுவார். நீ போகிற இடத்துல பாதையே இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல ஒரு பாதையை இந்த இயேசுவால் உருவாக்க முடியும். அதுதாங்க ஆண்டவர் இந்த சர்வ பூமியை வார்த்தையினால உருவாக்கினார். ஜஸ்ட் a word, ஒரே ஒரு வார்த்தை கடந்து வந்து வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் கடந்து வந்தது. ஹல்லேலூயா. காற்றுன்னு சொல்றாரு, காற்று உண்டாகுது. ஜஸ்ட் தி வேர்ட், வார்த்தையினால எல்லாத்தையும் உருவாக்கினார். அந்த வார்த்தையினால உருவாக்கின ஆண்டவரால உன்னுடைய நிலையை மாற்ற முடியாதா? என் சகோதரா சகோதரி, அப்புறம் ஏங்க இன்னும் மாத்தல? அப்புறம் ஏங்க இன்னும் கஷ்டம்? நீ இன்னும் அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகல. சகோதரா சகோதரி, 40 வருஷம் ஒருத்தன் ஃபெயில் ஆகிட்டே இருந்தான். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள்
40 வருஷங்க. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 1 வருஷம், 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் ஃபெயில் ஆனாங்க. 40 வருஷம். சகோதர சகோதரி, நீ பாஸ் ஆறியா ஃபெயில் ஆறியா? யோசித்து பார். நீ பாஸ் ஆறியா ஃபெயில் ஆறியா? அவர் என்ன கொன்று போட்டாலும் பரவாயில்ல, அவர் மேல நான் பற்றுதலா இருப்பேன். அப்ப நீ பாஸ். தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடுன்னு சொன்ன அவ ஃபெயில். பின்னிட்டு பாராதே, ஓடி வா. ஆனா பின்னிட்டு பார்த்தா, ஆனா வேதம் பின்னிட்டு பார்த்ததுன்னு சொல்லுது தமிழ்ல. அதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் என்ன தெரியுமா? அவ திரும்பி ஓடுனா. அல்லேலூயா. யாரு திரும்பி ஓடுனா? லோத்தின் மனைவி. She not only turned her back, she ran towards it. அல்லேலூயா. ஓடாத. எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஒரு தடவை ஆண்டவரை பிடிச்சினா கடைசி வரைக்கும் விடாது. உயிரே போனாலும் பரவாயில்ல. உயிர் போச்சுன்னா அங்க கண்ணை திறப்பேன், இங்க இருக்கிறதோட அங்க சந்தோஷமா இருப்பேன். அல்லேலூயா. இங்க எல்லா நாளும் கஷ்டப்படணும், எல்லா நாளும் வேதனைப்படணும், எல்லா நாளும் போராட்டம் தான். என்னதான் நீ மனிதனுக்கு செஞ்சாலும் மனுஷன் திருப்தி அடையவே மாட்டான். அல்லேலூயா. நீ கொடுக்கிற வரைக்கும் நீ நல்லவன் சொல்லுவான். நீ கொடுக்கறத நிறுத்தினன்னு வையே, உன்னை போல ஒரு அக்யூஸ்ட் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லுவான். அல்லேலூயா. அதுதான் மனுஷன். ஆனா அங்க அப்படி கிடையாது. நீ என்னதான் இந்த இயேசு விட்டு விலகி போனாலும் அவர் உன்னை தேடி ஓடி வருகிறார். அல்லேலூயா. நீ எத்தனைதான் ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்கள் செய்தாலும் நீ ஆண்டவரிடத்துல கெஞ்சு மன்றாடி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லும் போது இந்த ஆண்டவராக இயேசு ஓடி வருகிறார். அல்லேலூயா. அந்த இளைய குமாரன் அத்தனை விதமான பாவங்களை செய்துவிட்டு அவன் சொல்றான், அவனுக்கு வேதம் சொல்லுகிறது அவனுக்கு புத்தி தெளிந்த போதான். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. when he came into his senses, அவனுக்கு புத்தி திரும்ப வரும்போது தன் தகப்பனுடைய வீட்டிற்கு போகணும்னு வரான். வேதம் சொல்லுகிறது அவனுடைய தகப்பன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். என்னைக்கு என் மகன் வருவான், என்னைக்கு என் மகன் வருவான், என்னைக்கு என் மகள் வருவா. God is waiting for you. இந்த ஆண்டவரிடத்துல போனா he will greet you with his open hands. 2 கரத்தை விரித்து உனக்காக அவர் காத்து கொண்டு இருப்பார். மனுஷன் உன்னுடைய பாவத்தை பேசிக்கொண்டே இருப்பான். மனுஷன் உன்னுடைய தோல்வியை பேசிக்கொண்டே இருப்பான். மனுஷன் உன்னுடைய இயலாமையை பேசிக்கொண்டே இருப்பான். ஆண்டவர் 2 கரத்தை விரித்து, என் மகளே, என் மகளே, என்னிடத்துல வா, நான் உன்னை நேசிக்கிறேன், என்னிடத்துல வா, நான் உன் நிலையை மாற்றுவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். என் சகோதரா சகோதரி, how far are you with this God? இந்த ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரத்துல இருக்கிற? ஓடு, ஆண்டவரிடத்துல ஓடு, ஆண்டவரிடத்துல ஓடு. தாவீது சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் என்ன செய்வேன்? அன்பு கூறுவேன். I trust in you. அப்படின்னா என்ன அர்த்தம்? I trust in you. நான் நம்புவேன்ப்பா, நான் நம்புவேன். என்ன நம்புவேன்? எல்லாமே நம்புவேன். பணம் இல்லைனாலும் நம்புவேன், சரீரத்துல பலன் இல்லாலும் நம்புவேன், உறவுகள் இல்லானாலும் நம்புவேன், எதுவுமே இல்லாம போனாலும் நம்புவேன். ஏன் நம்புவேன்? அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தி பட்டணத்திற்கு எழுதின அழகான ஒரு வார்த்தை, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் அவர் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட என்ன செஞ்சேன்? நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். It is God who lives in me. It is not me who lives inside me. நான் எனக்குள்ளாக நான் பிழைத்தில்ல. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில எனக்காக மரித்த, சிலுவையில எனக்காக ரத்தம் சிந்தின அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த உயிருள்ள தேவனாகிய கர்த்தர், உயிருள்ள கிறிஸ்துவாக இன்னும் அவர் வாசம் செய்கிறார். அது இன்னும் ஆண்டவரிடத்துல அதிகமாய் நீ நெருங்கும்படியாக செய்யும். தாவீது சொல்றாரு, I don't care. யார் என்ன நம்பினாலும் பரவாயில்ல, யார் என்ன நம்பலனாலும் எனக்கு பரவாயில்ல, யார் என்ன உதாசீனப்படுத்தினாலும் பரவாயில்ல, எத்தனை பிரச்சனைகள் என்னை சூழ இறங்கி கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனுடைய நாமத்தை கொண்டு என்ன செய்றேன்? I come. நானா வரல, நான் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை கொண்டு நான் வருகிறேன். என் சகோதரா சகோதரி, look at David. தாவீது பயங்கரம். இப்ப வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல தாவீது வந்து one of the greatest of the greatest of the greatest king. பெரிய ராஜால பெரிய ராஜா, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இருந்ததுதான் தாவீது. அதனால்தான் தாவீதின் குமாரனே அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. எல்லா ராஜாக்களுக்கும் அவர்தான் ராஜா. ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா யாரு? தாவீது. ஆனா என்ன தெரியுமா வேடிக்கை?
அவருக்கு அந்த தகுதி இல்லை, அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவருக்கு எதுவுமே இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் மேலாக இருக்கும்படியாக, ராஜாதி ராஜாவாக இருக்கும்படியாக தேவனுடைய பொக்கிஷம் அவருக்குள்ளாக வைத்தார். என் சகோதரா சகோதரி, no matter what this world might speak to you, இந்த உலகம் உன்னை பார்த்து எது வேணாலும் சொல்லலாம், அதை பத்தி you don't care. நீ சட்டை கூட பண்ணாத. நீ சட்டை பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை மாத்திரம் நீ விடாத, அவரை மாத்திரம் நீ விட்டு ஓடிடாத, அவரை இறுக பற்றிக்கொள், இறுக பற்றிக்கொள். தாவீது சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் என்ன செய்வேன், நான் அன்பு கூறுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? I trust in you no matter what happens. என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என் இயேசு தான் என் இயேசு, என் இயேசு தான் என் தேவன், என் இயேசு தான் என் ராஜா, என் இயேசு தான் என் ரட்சகர், என் இயேசு தான் எனக்கு எல்லாமா இருக்கிறவர். I will not turn back. நான் பின்னோக்கி போக மாட்டேன். அல்லேலூயா. அதே சங்கீதத்துல 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலம். இதுக்கு மேல என்ன வரணும்? எல்லாமே வந்துருச்சு. அல்லேலூயா. எல்லாத்தையும் இதுல கொண்டு வந்துட்டார். ஒரே வசனத்துல மொத்தத்தையும் கொண்டு வந்து உள்ள வச்சிட்டார். அல்லேலூயா. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிற துருகம், என் கேடகம், என் ரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எல்லாம் வந்தாச்சு உள்ள. அப்படின்னு என்ன சொல்லுது தெரியுமா இந்த வசனம்? அவர் தாங்க எல்லாமே, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், வேற எதுவுமே எனக்கு இல்லை, அவர்தான். நீ அப்படிப்பட்ட ஒரு நிலையில, வார்த்தையினால இல்ல சகோதர சகோதரி, செயல்களை கொண்டு வா. இந்த இயேசுவை செயலை கொண்டு வா. உன் வாழ்க்கையில உன் சூழல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்போ நீ சொல்லலாம், மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் என் தேவன் எனக்குள்ளாக இருக்கிறதுனால நான் இந்த காரியத்தை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. என் இயேசு எனக்காக செய்து முடிப்பார். என் பிரியமான தேவஜனமே, what are we doing? நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? சூழல் வந்தோடனே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறீங்களா? சவுல் ராஜா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான் கோலியாத்தை பார்த்த மாத்திரத்துல. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நீ ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறியா? உன் பிரச்சனையை பார்த்த உடனே, உன் கஷ்டத்தை பார்த்த உடனே, உன்னுடைய போராட்டத்தை பார்த்த உடனே, are you hiding away? Are you hiding away? ஓடி போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறாய் சகோதரா சகோதரி. Come forward, be like David. தாவீதை போல நீ பேசு. 1 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 29ஆம் அதிகாரத்துல தாவீது ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்றார். 10, 11, 12 வசனங்கள், 3 வசனங்கள்ல பார்க்கலாம். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, யூஸ் பண்ற வார்த்தையை பார், எங்கள் தகப்பனாகிய என் அப்பாவேன்றார். அல்லேலூயா. ஒரு அப்பா என்னங்க செய்வாரு? எல்லாமே செய்வார். நல்லா இருக்குது, எல்லாமே செய்வார். அதுதான் அப்பா. அவருக்கு முடியலன்னா கூட என்ன செய்வாரு? செய்வார். எப்படி செய்வாரு? கடனையாச்சும் வாங்கி செய்வார், எப்படியாச்சும் பண்ணி செய்வார், ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். உன்னை பாதுகாப்பார், உன்னை போஷிப்பார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை வழிநடத்துவார், உனக்கு துணையாக நிற்பார், உனக்கு நம்பிக்கை கொடுப்பார், உனக்கு விசுவாசத்தை கொடுப்பார், உனக்கு அன்பை கொடுப்பார், உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். யாரு சொல்லுப்பா? யாரு? ஒரு தகப்பன். உலக ரீதியான ஒரு தகப்பனே அப்படி செய்யும் போது உங்களையும் என்னையும் உண்டு பண்ணின ஆண்டவராகிய கர்த்தரால் என்ன செய்ய முடியாது? அல்லேலூயா. நீ தவித்துக் கொண்டு இருக்கும் போது, நீ அழுது கொண்டு இருக்கும் போது, வேதனையோடு இருக்கும் போது, ஆண்டவர் சும்மா பார்த்துட்டு இல்ல சகோதரா சகோதரி. He is preparing you. உன்னை தயார்படுத்துறாரு, உன்னை தகுதிப்படுத்துறாரு. This Lord will never let you down. உன்னை கீழே தள்ளி உன்னை நசுக்கிற தேவன் அல்ல, சூழல் தான் உன்னை நசுக்கும், பிசாசு தான் உன்னை நசுக்கும். ஆண்டவர் உன்னை நசுக்க மாட்டார். நீ நசுக்கி கீழே போனாலும் உன்னை திரும்பவும் உன்னை உயிர்ப்பித்து, திரும்பவும் உன்னை ஆசீர்வதித்து, உன்னுடைய ஸ்தானத்திற்கு இந்த ஆண்டவராக இயேசுவால் உயர்த்த முடியும். அல்லேலூயா. என் சகோதர சகோதரி தாவீது அவர் சொல்றாரு, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சதா காலங்களிலும், forever and ever, எப்பவுமே நான் கர்த்தரை துதிப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் கஷ்டத்துல துதிப்பேன், என் வேதனையில துதிப்பேன், என்னுடைய வறுமையில நான் துதிப்பேன், என் வியாதியில நான் துதிப்பேன், என்னுடைய இயலாமையினால நிலையில நான் துதிப்பேன்,
நான் பயத்துல நான் துதிப்பேன். எனக்கு நான் விரும்புகிற காரியம் வராதபடி, நான் விரும்பாத காரியம் வந்தாலும் நான் துதிப்பேன் அட் ஆல் டைம்ஸ். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அட் ஆல் டைம்ஸ் எல்லா நேரத்திலும் என்ன செய்யறோம்? அழுதுட்டு இருக்கிறோம். எல்லா நேரத்திலையும் கத்தரை குறை பேசுறோம். அன்னைக்கு நாள் ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆண்டவர் ஏங்க எனக்கு சோதனை கொடுக்குறாரு? ஆண்டவரே என்னை கை விட்டுட்டீங்க, ஆண்டவரே எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்க. ஆண்டவர் ஏன் உனக்கு கஷ்டம் கொடுக்குறாரு? நீதாயா ஆண்டவருக்கு கஷ்டம் கொடுக்குற? உன்னுடைய செயல்கள் மூலமாக, உன்னுடைய சுவாபத்தின் மூலமாக, உன்னுடைய வார்த்தையின் மூலமாக, உன்னுடைய தன்மையின் மூலமாக, உன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக நீதான் ஆண்டவருக்கு கஷ்டம் கொடுக்குற. ஆண்டவர் கஷ்டம் கொடுக்கல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கிறாரு? நல்லா சத்தமா சொல்லு, எப்படி இருக்கிறாரு? மாற முடியாதுங்க. He cannot change. சூழல் அவரை மாத்தாது. அவர் மனுஷன் அல்ல மாறுவதற்கு. அல்லேலூயா. மனிதர்கள் நம்ம மாறிடுவோம். சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறோம், சோகமா இருக்கும்போது சோகமா இருக்கிறோம், வியாதியா இருக்கும்போது பலன் இல்லாததை போல இருக்கிறோம். நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். We change. People always change. மனிதர்கள் எப்பவுமே மாறிக்கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நேற்று ஒன்று பிடிக்கும், இன்னைக்கு ஒன்று பிடிக்காது. இன்னைக்கு ஒன்று பிடிக்கிறது நாளைக்கு பிடிக்காது. எல்லாத்துலேயும் உணவுல சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், போட்டு அணிந்து கொண்டு இருக்கிற துணியா இருக்கட்டும், இல்லை மனுஷனா இருக்கட்டும், எல்லாமே மாறிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒன்று பிடிக்கும், நாளைக்கு உனக்கு பிடிக்காது. இன்னைக்கு உனக்கு பிடிக்கும்னு சொல்லுவான், நாளைக்கு உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. That is what people are. அதுதான் மனுஷன். அதான் யாரு? மனிதன். ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் அன்னைக்கு உன்னை பிடிச்சதுன்னு சொன்னது கடைசி வரைக்கும் உன் பக்கத்திலேயே நின்று கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. He cannot change. அவர் மாற முடியாதுப்பா. அவர் மாற முடியாது. நீ மாறிட்டே இருக்கிறிய. திடீர்னு ஆண்டவர் தோத்துறோன்ற, அப்புறம் ஓடிடுற. அப்புறம் என்ன பண்ணிடுற? ஓடிடுற. உன்னை தேடினாலும் உன்னை கண்டுபிடிக்க முடியல. ஏரியல் பவுடர் மாதிரி கரை என்னாச்சு? கண்டுபிடிக்க முடியல. தேடினாலும் கரையை கண்டுபிடிக்க முடியலன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம்ல. அதனால உன்னை தேடியும் கண்டுபிடிக்க முடியல. நீ ஓடிடுற. நீ எங்கேயோ ஓடிடுற. திடீர்னு சர்ச்சுக்கு வருவோம், திடீர்னு சர்ச்சுக்கு வர மாட்டேன். எங்க நீ சர்ச்சுக்கு ஏன் வரலன்னு கேட்டா, எங்க டயர்டா இருக்குங்க, தூங்கிட்டேங்க. நைட்டு 12-1 மணி வரைக்கும் நீ வெளியே சுத்திட்டு இருந்தீங்கன்னா டயர்டா தான் ஆகும். அல்லேலூயா. டயர்டா வண்டி எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறிய. நீ கொசுவா? நீனு எல்லா பக்கமும் போறதுக்கு கொசு. யூ ஆர் அ கொசு. அல்லேலூயா. அந்த கொசு ஆலயத்துக்கு வர மாட்டேங்குது. அந்த கொசு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகுது, சினிமா தியேட்டருக்கு போகுது, எல்லா பக்கமும் போகுது. ஆலயத்துக்கு வா கொசுவே, ஆலயத்திற்கு வா. அல்லேலூயா. தேவனை தேடி வா. உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும்படியாக செய்வா. அல்லேலூயா. இங்க தாவீது அழகான ஒரு விஷயத்தை சொல்றார். 1 நாளாகமம் 29:10. ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னது, எங்கள் தகப்பனாக இஸ்ரவேல். நான் தகப்பன். என்ன சொன்னா, ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யறாரு. உலக பிரகாரமான இருக்கக்கூடிய அப்பாவே இதெல்லாம் செய்யறாரு. நம்ம பரம தகப்பனாகிய நம் இயேசு, நம்முடைய அப்பா, அவர் என்னென்னலாம் செய்வாரு. என் சகோதர சகோதரி, he can do beyond your expectation. உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்வார். எல்லாம் ஆண்டவர் செய்யணும், எல்லாம் ஆண்டவர் செய்யணும். ஆனா நீ என்ன செய்யற? நீ என்ன செய்யற? செல்ஃபிஷ், செல்ஃப் சென்டர்ட் பீப்புள். சுயநலவாதியா இருக்காத சகோதரா சகோதரி. ஏதோ ஆண்டவருக்கு பிச்சை போடுற மாதிரி உன் நேரத்தை ஆண்டவருக்கு பிச்சை போடுறியா? யோசித்து பாரு, நீ என்ன செய்யற ஆண்டவருக்கு? இஸ் காட் அ பெகர்? ஆண்டவர் பிச்சை போடுற, நீ உன் காணிக்கை ஆண்டவருக்கு பிச்சை போடுற மாதிரி, தசமபாகம் பிச்சை போடுற மாதிரி போட்டுட்டு ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறியா? உன் காணிக்கையும் தசமபாகம் ஆண்டவருக்கு தேவையான்னு யோசித்துப்பார். அவர் எப்பேற்பட்ட தேவன். அல்லேலூயா. என் சகோதர சகோதரி, பிச்சை போடாத, ஆண்டவருக்கு பிச்சை போடாத. உன் நேரத்துல பிச்சை போடாத, உன்னுடைய காணிக்கையில பிச்சை போடாத. அப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வராத. உனக்குள்ளது எல்லாமே ஆண்டவர் தான். அவருடைய கிருபை இருக்கிறனால தான் உயிரோட இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய இரக்கத்தினாலதான் உயிரோட இன்னும் இருக்கிறோம். ஒரு நொடி பொழுது போதும், சூழல் மாறிவிடும். சூழல் மாறிவிடும். சகோதரா சகோதரி, தாவீது அவர் சொல்றாரு, எங்கள் தகப்பனாகிய
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சதா காலங்களிலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆல்வேஸ், இதுதான் நான் சொன்னேன், இந்த விஷயம் தான், சதா காலம், ஆல்வேஸ், எப்பவுமே நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். நீ என்ன செய்யற சொல்லு, நீ என்ன செய்யற? நீ புரணி பேசுற, என்ன செய்யற? நீ மனுஷனை புரணி பேசுற, சர்ச்சை புரணி பேசுற, பாஸ்டரை புரணி பேசுற, கடைசியில் உன்னையே நீ புரணி பேசக்கூடிய ஒரு நிலை வந்துடும். அல்லேலூயா. உன்னையே நீ புரணி பேசக்கூடிய ஒரு நிலை வந்துடும். சகோதரா சகோதரி, ஏமாந்து கொண்டு இருக்கிற, நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? ஏமாந்து கொண்டு இருக்கிற. உன் ஆசீர்வாதத்தை நீயே இழந்து கொண்டு இருக்கிறாய். யோசி, நீ என்ன நிலையில நீ இருக்கிற? நீ எங்க இருக்கிற? வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? தாவீது சொல்றாரு, நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவரை சதா காலங்களிலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. I will worship this Lord forever and ever. நான் சதா காலங்களிலும் இந்த ஆண்டவரை நான் துதிப்பேன். நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? அல்லேலூயா. ஒரு ஆடுகளுக்கு பின்பாக இருந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்தினார். சும்மாவே எல்லாத்தையும் உயர்த்த மாட்டார். ஆமென். சும்மாவே ஆண்டவர் உயர்த்துறது இல்லை. உன்னுடைய சுவாபம் ஆண்டவர் அறிந்து கொண்டு இருக்கிறார். உன் நிலைமை என்ன? நீ எப்படிப்பட்ட தன்மை உனக்கு இருக்கு? உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய சுவாபம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாருங்க. கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதை வைத்து ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இங்க அவர் சொல்றார், தாவீது சொல்றார், I will always, நான் சதா காலங்களிலும் என்ன செய்வேன்? தேவன் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரத்தை நான் செலுத்துவேன். நீ என்ன செலுத்துறா? குறைகளை செலுத்துறாயா? புலம்பலை செலுத்துறாயா? வெறுப்புகளை செலுத்துறாயா? நீ என்ன செலுத்தி கொண்டு இருக்கிறாய்? சகோதரா சகோதரி, டோன்ட் லூஸ் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையை இழந்து விடாது. கர்த்தர் உனக்காக ஏற்கனவே ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. God has kept the blessings what has to be for you. உனக்கு என்ன ஆசீர்வாதமோ அது ஏற்கனவே இருக்கு. ஆனா நீ அதை எடுக்க முடியல. உன்னால ஏன் எடுக்க முடியல? உன்னுடைய சுவாபத்தினால எடுக்க முடியல, உன் தன்மையினால எடுக்க முடியல, உன்னுடைய இயலாமையினால. என்ன இயலாமை? ஐயோ, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை உன்னால செய்ய முடியல. சகோதரா சகோதரி, டோன்ட் பி லைக் திஸ். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்காத. பி லைக் டேவிட். தாவீதை போல மாறு. தாவீதை போல என்ன செய்ய? மாறு. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் அனைவராய் உயர்ந்திருக்கிறார். He is praising. அவர் ஆண்டவரை துதிச்சிட்டே இருக்கிறார். அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவ்வளவு சத்துருக்களின் பாடு, அவ்வளவு வேதனை, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு நிந்தை, அவ்வளவு அவமானம், எல்லா சூழல் சுத்தி இருக்கு. அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணு, ஆண்டவர் மாத்திரமே. இந்த நிலம் உன் நிலையா இருந்ததுன்னா எந்த சத்துருவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவன் சத்துரு உனக்கு கேட் போட்டுட்டே இருந்தா அந்த கேட்டை உடைச்சிட்டு வந்துட்டே இருப்ப. பிரச்சனைகள் வந்துட்டே இருந்தா அந்த பிரச்சனைகளை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டே இருப்ப. போராட்டங்கள் வந்துட்டே இருந்தா அந்த போராட்டங்களை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டே இருப்ப. அது குடும்பத்துல வந்தாலும் உடைச்சிட்டு வெளியே வருவேன், வெளியே வந்தாலும் உடைச்சிட்டு வருவேன், எந்த இடத்துல இருந்தாலும் உடைச்சிட்டு வருவேன். காரணம், பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தர் உனக்குள்ளாக இருக்கிறார். மனுஷனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் கூடக்கூடிய, எல்லாம் செய்யக்கூடிய பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் உனக்குள்ளாக இருந்தா உன்னாலேயும் எல்லாம் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். மகா உன்னதமான பரிசுத்த தேவனாகிய கர்த்தாவை, அப்போ நீங்கள் இல்லை அப்படின்னா எங்களால் வாழ முடியாது. நீங்கள் இல்லை அப்படின்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் இல்லை அப்படின்னா நாங்களே இல்லை. ஆண்டவரே அப்பா, எங்களுக்குள்ளாய் கிடந்து வாருங்க. மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் எனக்குள்ளாய் இருக்கிற என் ஆண்டவரால், என் தெய்வத்தால் இது கூடாதது அல்ல. என் தெய்வத்தால் எல்லாம் கூடும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள்லாம் ஆராதனை செய்கிறோம். இந்த மாதம்
ஆண்டவரே அப்பா, என் தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய சூழலை மாற்றினார். என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய இயலாமையிலிருந்து என்னை உயர்த்தி, என்னை பலப்படுத்தி, வழிநடத்தி, எனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக கடந்து வந்தார் என்று சாட்சியாய் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற, நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை அவர்கள் சொல்ல போகிறதற்காக நன்றி. இது மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடாததல்ல. என் தேவனால் எல்லாம் கூடும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீர் தந்தீர் என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். அந்த முடிஜனங்கள் விடுதலையோடு, ஆசீர்வாதத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, அற்புதங்கள், அடையாளங்களோடு, அதிசயங்களோடு கடந்து போகிறதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதமாய் இருக்க என் தேவனுடைய கரம் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வருகை பரிந்தும் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென்.